லாஸ்ட்டாக போட்ட 2 ரீல்ஸ்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. அன்றைக்கி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன் இல்லையா 3 டப்பா, அதில் 1 டப்பா எடுத்து வச்சுருக்கேன் வெளியில். நேற்று சாயந்தரம் எடுத்தேன் பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. அப்படி கிண்டக்கூடாது, இந்த மாதிரி தான் மேலாக எடுத்து வச்சிங்கன்னா இட்லி சாஃப்டாக வரும். இப்போ இட்லி எப்படி ஊற்றலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள், இவ்வளோ தான் ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த தட்டை வச்சுருக்கணும். இங்கே ஹோல்ஸ் உள்ள தட்டு, இது வந்து எங்கள் ஷாப்பில் இருக்குது. இந்த துணியும் எங்கள் ஷாப்பில் இருக்குது. இந்த மாதிரி துணி போட்டுக்கணும். நிறைய பேர் இட்லிக்கு மாவு ஆட்டுறதெல்லாம் எப்படி, என்ன ரேஷோலாம் கேட்டிருந்தீங்க. நான் அடுத்த தடவை அதை ஊற வைக்கிறச்ச உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாவு நிறைய இருக்கும், அதுதான் வந்து அப்படி காற்றுள்ள போய் சாஃப்டாக இட்லி நல்லா இருக்கும். இப்போ மூடிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வரணும். இப்போ வந்து கொட்டிக்கலாம். அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. துணியை மெதுவாக எடுத்திங்கன்னா பஞ்சு பஞ்சாக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ரெடி. இந்த இட்லி துணி, இட்லி பாத்திரம், மாவு டப்பாலாம் எங்கள் ஷாப்பில் கிடைக்கிது.